அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலியம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள பாடம் என்னென்னா, இயேசுப்பா முதல் சீடரை அழைக்கிறார். லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1லேருந்து 11 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கடற்கரை ஓரமாக போயிட்டு இருக்கும்போது அங்கே பேதுருவு அந்திரேயா எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட்டாளியான யாக்கோபு யோவானும் அங்கே தான் இருக்காங்க. இரவெல்லாம் போய் மீன் பிடிக்கிறாங்க, ஒன்றுமே கிடைக்கல. அப்படி சோகமாக வராங்க. சோகமாக கரையில் நின்றுட்டு வலையை உதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் அந்த பக்கம் போகிறாரு. படகுல கொஞ்சம் இடம் கொடுக்குறியான்னு கேட்பார். அவரும் ஏறி இடம் கொடுப்பார். அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுவார். பண்ணிட்டு படகை கொஞ்சம் ஆழத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வலை போடு, மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது பாருங்கள், பேதுரு ஒரு கடல் இன்ஜினியர் மாதிரி. அவங்க வாழ்க்கையே கடல் தான். அவங்க படிக்காதவங்க. சின்ன வயசுலேயே கடல் எங்கே போட்டால் எங்கே மீன் வரும், எந்த டைம் போனால் மீன் கிடைக்கும், எந்த டைமில் போகக்கூடாது, எப்படி போகணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவங்களே இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காம ஒரு வெறுப்பில், இப்போ நம்மளே பாருங்களேன், எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு வெறுப்பில் எப்படி நிற்போம். என்னடா இது எதுவுமே கிடைக்கல, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அப்படின்ட்டு நம்மளே ஒரு வெறுப்பாகிடுவோம்ல. அந்த மாதிரி அவர் ஒரு துக்கத்தில் அவங்க கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி கூட வாழ்ந்துருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவங்க அகப்பட்டிருக்கலாம். மனசு கஷ்டத்தில் கரையோரத்தில் வலையை அழைச்சிட்டு இருக்காரு. இப்போ ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுன்றாரு. போட்டை கொஞ்சம் இடம் கொடுத்தாரு. கொஞ்சம் தள்ளி போ, கொஞ்சம் முன்னாடி போ அப்படின்னு. முன்னாடி போனோன்னா சரி கொஞ்சம் ஆழத்தில் போய் போடு அப்படின்றாரு. அப்போ ஆழத்தில் போய் போடும்போது அவர் யோசிக்கிறார், இந்த ராம் முழுக்க நான் போட்டேன், எதுவுமே கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் இதை போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேதுரு என்ன பண்ணுறாரு. அவர் பேதுருக்கு அப்போ பேதுரு இல்லை, சீமோனும் அந்திரேயாவும் கொஞ்சம் தள்ளி போய் ஆழத்தில் மீன் வலையை போடுறாங்க. வலையை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அலட்சியமாக இருக்கிறாங்க. நம்ம போட்டே ஒன்றும் கிடைக்கல, இவர் வேறு சொல்லி நம்மளை இது பண்ணுற. கண்டிப்பாக அலட்சியமாக நினச்சிருப்பாங்க. நம்மளே நினைப்போம்ல, நம்ம யார், நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இவர் சொல்லிட்டாரா அப்படின்லாம் நம்மலாம் யோசிப்போம்ல. அந்த மாதிரி அவங்க யோசிச்சிருப்பாங்க. சரி, இருந்தாலும் அவர் மேலே உள்ள மரியாதைனால, ஏதோ ஒரு மரியாதை, அதனால் போட்டாங்க. போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வலை இழுக்குது. டக்குன்னு இழுத்து பார்த்தா வலை வெயிட்டாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, வலையை இழுக்கிறாங்க. அவங்களால இழுக்க முடியல. உடனே பக்கத்தில் அவங்க பங்காளி யோவான் யாக்கோபு இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டு அவங்களும் உதவிக்கு கூப்பிட்டு அவங்களும் அந்த போட் எடுத்துகிட்டு வேகமாக அவங்க பக்கத்தில் வர வலையை பிடிச்சி இழுக்கும்போது இவங்க படகு ஃபுல்லாகவும் மீன், அவங்க படகு ஃபுல்லாகவும் மீன் நிரம்பி வலியுது. இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ பேதுரு என்ன பண்ணுறாரு, அந்த மீனெல்லாம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அங்கேயே மண்டிட்டு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடுங்க. அந்த பாவத்தை ஒத்துக்கிறார். பார்த்தீங்களா, நம்ம ஒத்துப்போமா? நம்ம அப்படி பிடிச்சாலும் எனக்கு அப்போவே தெரியும் இங்கே கிடைக்கும்ன்ட்டு. எனக்கு டவுட் இருந்துச்சு, ஆனாலும் சரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு போட்டேன். எனக்கு அப்போயே மீன் கிடைக்குன்னு தெரியும். அப்படிலாம் நம்ம பெருமை பாராட்டும். ஆனால் அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்களா, அங்கேயே மண்டிட்டு, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என்னை விட்டு போயிடுங்க ஆண்டவரே. அப்படியே மனம் கசந்து இருதயத்திலிருந்து பேசுகிறாரு. ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நீ மீன் பிடிச்சிட்டு இருந்த, இனிமேல் உன்னை மனிதர்களை பிடிக்கிற ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த போட்டில் கொஞ்சம் இடம் கொடுத்ததுக்காக ஆண்டவர் பார்த்தீங்களா, முதல் சீடர்களை அங்கே தான் செலக்ட் பண்ணுறாரு. இப்போது நம்ம இருதயத்துலேயும் அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நம்ம எப்படி இருப்போம்?
நாமெல்லாம் ஒரு சீடராக இருப்போம். நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறோம், கிறிஸ்துவுடனே வாழ்கிறோன்னு சொல்லிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், சபைக்கு போகிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம், குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அவருக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணுங்க. டெய்லி ஒரு 1 ஹவராவது அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அவர் பாருங்கள், உன்னை மனிதர்கள் பிடிக்கனாக இனிமேல் நீ மீன் பிடிக்க மாட்டேன் சொல்லி என் பின்னாடி வான்றாரு. உடனே அவர் தான் அதை கரையில் சேர்க்குறாங்க. கரையில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடியே போகிறாங்க. அவர் மட்டும் போகல, பேதுரு போகிறாரு, அந்திரேயா போகிறாரு, ஜெபதேவின் மக்கள் யோவான் போகிறாரு, யாக்கோபு போகிறாரு. இப்படி இந்த மாதிரி எல்லாருமே அவர் பின்னாடி போகிறாங்க. அவர் பின்னாடி போனதால் ஆக்சுவலாக பிரதான சீஷர்களே பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் பாருங்கள், 3 பேரும் அவங்க பின்னாடியே போகிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு நம்மளும் இடம் கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா ஆண்டவர் அவர் என்ன கேட்குறாரு? தாழ்மையான இதை கேட்குறாரு. உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடுங்கிறார். இதோ வாசற்படின்னு தட்டுறேன், நீ ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு நான் உண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதோ நம்ம இருதயத்தை தட்டுறாரு. நம்ம இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கலாமே. அது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அதிகாலை எழுந்துச்சி ஜெபம் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் ஆண்டவரோடு உறவாடுங்க. அவர் பாதத்தில் மண்டியிடுங்க. இந்த மதிலின் மதியானமாக கூட அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க பாதத்து அருகே உட்கார்ந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க மாத்தாள் கூட சொன்னாங்க, என் தங்கச்சி மரியா எனக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டான்னு சொன்னார். அந்த மாதிரி நாமளும் அவர் பாதத்தில் உட்காருவோம், அவர் பாதத்தில் சரணடைவோம், அவருக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுப்போம். அவருக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுக்கும்போது அவர் நம்ம கூட தங்குவார். நம்ம அவரோடு இருப்போம். அவருடைய செயல்களை எல்லாம் நாமளும் செய்வோம். எப்படி பேதுரு அதுக்கப்புறம் பாருங்கள், பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பண்ணார் பாருங்கள். அவர் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி அவர் மீன் பிடிக்கிற ஒரு படிப்பறிவு இல்லாதவர். அதே மாதிரி அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் அவர் பேசுகிறத கேட்டு இவங்க படிப்பறிவு இல்லாதவங்களாச்சு, இவங்க எப்படி இப்படி பேசுகிறாங்கன்ட்டு அந்த யூதர்கள் எல்லாமே பயந்தாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. அதனால் நம்ம இருதயத்தில் ஆண்டவருக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாம். அப்படி இடம் கொடுத்தா அவர் நம்மகிட்ட வாசம் பண்ணுவார். நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் நீங்களும் அவர் பின்னாடி நம்ம போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இதோ இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்தித்ததுக்கு நன்றி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.